அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஓர் எங்க பயன்படுத்தணும், ஓர் எங்க பயன்படுத்தணும், அஃது எங்க பயன்படுத்தணும், அது எங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதாவது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு ஒரு சாக்கடை சொல்லிடுறேன், அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஓர் உயிர், ஓகேங்களா? ஓர் உயிர், அஃது உயிர் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த ஓருக்கு அப்புறமேட்டாக்கா ஒரு உயிரத்தை சொல்லிட்டு வந்து பார்த்தினாக்கா வரணும், ஆரம்பிக்கணும். ஏதாவது பார்த்தினாக்கா ஓர் இலை அப்படின்னு சொல்லலாம், ஓர் உயிர்னு சொல்லலாம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அஃது இங்கே வந்தது, இங்கே வந்தது, ஓகேங்களா? அதாவது அஃதுக்கு அப்புறமேட்டாக்கா இங்க வர முதல் எழுத்து உயிரத்தை தான் இருக்கணும், ஓகேங்களா? ஓருக்கு அப்புறமேட்டாக்கா வர முதல் எழுத்து இ, அந்த அது பார்த்தினாக்கா உயிரத்தை தான் பார்த்தா இருக்கணும், ஓகேங்களா? ஒருக்கு அப்புறமேட்டா வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு உயிர்மெய்யத் தான் வரணும், உயிர்மெய்யத் தான் வரணும், ஓகேங்களா? அதாவது பார்த்தினாக்கா வந்துட்டு இங்க நீங்க வந்து பார்த்துருங்க. இப்போங்க எடுத்துக்கிட்டு பாருங்க, ஓர் ஊர், ஏன்னாக்கா இங்க என்ன இருக்குங்க, ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து இருக்கு, ஓகேங்களா? ஓர் ஏரி, ஓகேங்களா? இங்க பாருங்க ஒரு நகரம் அப்படின்னு சொல்லணும் அதை, ஓகேங்களா? ஒரு நகரம் சொன்னாக்கா வந்து அது தப்பு, சரிங்களா? அந்த வந்து பார்த்தினாக்கா ஒரு கடல் அப்படியே சொல்லணும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா அது அஃது, ஓகேங்களா? அஃது இங்கே வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதை, அஃது இங்கே வந்தது, ஏன்னாக்கா இங்க இடத்துல உயிரெழுத்தா இருக்குங்க, சரிங்களா? இங்க இடத்துல என்ன இருக்குங்க, உயிர்மெய் எழுத்து இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, அது பண்ணாங்க, அது நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? இதை வந்து பேஸ் பண்ணி பிஓக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிற மெத்தட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது எக்ஸாமில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.